கரூர் டிவிக்கு ரேலி அதுக்கப்புறமா விஜயை வச்சு ஒரு மகாபாரத கேம் மாதிரி ஒரு செஸ் மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு. அதுல விஜய் பானா கிங்கா? விஜயை சுத்தி கண்டிப்பா கேம் நடக்கிறது கண்கூடா பார்க்க முடியுது, உணர முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உள்நோக்கம், ஆதாயம், லாப நஷ்ட கணக்கு இருக்கு. அரசியல்வாதிங்க இல்லையா? இப்ப நடக்கிற லேட்டஸ்ட் நியூஸை பார்க்கும்போது குறிப்பா டிஎம்கேக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? உச்சநீதிமன்றம் தான் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி ஒரு அணியும் புடுங்க வேணான்னு சொன்னது டிஎம்கேக்கு செட்பேக் மாதிரி தானே அப்படின்னு நினைக்கலாம். அது சும்மா கிரிக்கெட்ல ஒரு பாலுக்கு பீட்டன் ஆனதுக்கு சமானம். இந்த கேம் அதையும் தாண்டி போகுது. சிபிஐ விசாரணை ஒழுங்கா முடிய பல வாரங்கள் மாதங்கள் கூட ஆகலாம். அது வரைக்கும் விஜய் கண்டிப்பா பிரச்சாரம் பண்ண மாட்டார், மனசும் வராது. மற்ற கட்சிகளுக்கும் அதே கதிதான். ஆன்டி இன்கம்பன்சி அலை உருவாகுதுல, அது இந்த மாதிரி பேரணி பிரச்சாரம் எல்லாம் பண்ணும்போது தானே. அதை முடக்கி போட்டாச்சுனாலே பாதி கேம்ல ஜெயிச்சா மாதிரி தான். அதனால இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் டிஎம்கே. விஜய் கூட்டத்துக்கெல்லாம் வரதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு டிஎம்கே தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறாங்களா, இல்ல வயிற்றுல நிஜமாவே புளிய கரைக்குதான் தெரியல. அது மட்டும் இல்ல, மதுரை கோர்ட்ல எஸ்ஓபி, அதான் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தும் போது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் டெவலப் பண்ணி அதை எல்லா கட்சியும் ஒத்துக்கிட்டு அதுக்கே கொஞ்சம் டைம் பிடிக்கும். வேடிக்கை என்னன்னா, ஒரு எஸ்ஓபி கூட இல்லாம இவ்வளவு நாளா ரேலி நடத்திட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் இருக்கார்ல, அவர் ஓப்பனா சொல்றாரு, 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா நாங்க 5,000 பேர்னு தான் சொல்லுவோம். அப்பதான் பர்மிஷனும் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கு இது தெரியும். அதனால அவங்க அப்படியே லூஸ்ல விட்டுருவாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றாரு. சட்ட திட்டங்களை உருவாக்கி ஒரு மாடல் எக்ஸாம்பிளா நடந்துக்க வேண்டிய அரசியல்வாதிகளே இப்படி பேசுறாங்க. என்னத்த சொல்ல? யதார்த்தத்தை தான் சொல்றாரு சார், இதுல என்ன சார் தப்பு, இதுதானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் கடந்து போய் இக்னோர் பண்ணி பண்ணி 41 பேர் அநியாயமா பலியாயிட்டாங்க. அரசியல்ல எதிரிக்கு எதிரி நண்பன், இது ராமாயண மகாபாரத கணக்கு. எடப்பாடியார் இந்த கணக்குல புலி. எங்கிருந்தோ பின்னாலேருந்து வந்து ஓபிஎஸ் சைட்ல உட்காந்து வச்சுட்டு அப்புறம் பார்ட்டியை விட்டே சென்ட் ஆஃப் பார்ட்டியும் கொடுத்து அமிச்சிட்டு கட்சி ஆட்சி ரெட்டையில இப்படின்னு ஒண்ணு விடாம தனக்கு சொந்தமா மாத்திக்கிட்டார். கட்சியும் ஆட்சியும் வேணுங்கும் போது பிஜேபி கிட்ட கை கோத்துக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு கை கழுவி விட்டாரு. இப்ப திருப்பவும் ஐயா பங்காளி வாங்க அப்படின்னு சேர்த்துக்கிட்டாரு. அவருக்கு காலத்தின் கட்டாயம். வரிசையா நாடாளுமன்றம், அசம்பிளி, பை எலெக்ஷன் எல்லாமே தோத்தாச்சு. இப்படியே போச்சுன்னா நம்மள மறந்துடுவானுங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள கவுத்தாலும் கவுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாம். இருந்தாலும் அசராத மனுஷன். பிஜேபிக்கு வேற வழியே இல்லை. அண்ணாமலையை ஓரம் கட்டினாதான் கூட்டணின்னு அவரை உட்காந்து வச்சுட்டு கான்ட்ரவர்சி இல்லாத நயினார் நாகேந்திரனை வச்சு கூட்டணியை ஒட்ட வச்சிருக்காங்க. இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு கேரண்டி கிடையாது. ஏன்னா சில பேர்லாம் பிச்சுக்கிட்டாங்க. இந்த பூரி மசால் மாதிரி இவங்க ஒரு பயங்கர காம்பினேஷன்லாம் கிடையாது. உப்மாக்கு தொட்டுக்க ஊறுகாயோ சக்கரை மாதிரி தான். எவ்வளவு நாளைக்கு சாப்பிட முடியும்னு தெரியல. இபிஎஸ் பிஜேபி வேணான்னு தூக்கி எறியும் போது டிடிவி போய் பிஜேபி கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டார். பிஜேபி திரும்ப இபிஎஸ் கிட்ட போகும்போது இவருக்கு திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த கல்யாணத்துல நம்மள கூப்பிடாம ஃப்ரெண்டு கூட போய் இன்னொரு எனிமி வீட்டு கல்யாணத்துல கை நினைக்கிற மாதிரி ஒரு சங்கடம் வரும்ல. அப்ப நமக்கு தோணும் என்னடா பழப்புன்னு. இதே மாதிரி தான் அவருக்கும் தோணி இருக்கணும். இதுக்கு நான் டிஎம்கே போயிடலான்னு அவர் நினைக்கும் போது கரூர் சம்பவம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஸ்டாலினை புகழ்ந்தா அந்த பக்கம் போயிடலாமோன்னு ஒரு யோசனை. செந்தில் பாலாஜி, கமல் இவங்களையெல்லாம் அரவணைச்ச ஸ்டாலின் நம்மளையும் அரவணைக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆதங்கமா கூட இருக்கலாம். பேக் டு பிஜேபி. விஜய்க்கு அமோக வரவேற்பு இருக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட. அவர் தனியா நின்னா ஓட்ட பிரிச்சுடுவார். இந்த சீமானை எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் மசியவே மாட்டேங்கிறார். நாளைக்கு இந்த டிஎம்கேனால ஒரு 40 ஓட்டு லாஸ் ஆகுது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. சரி, கரூர் சம்பவத்தை வச்சு இந்த இக்கட்டான நிலைமையில விஜயை சப்போர்ட் பண்ணா கொள்கை எதிரியோ அரசியல் எதிரியோ எந்த புண்ணாக்கவனா இருந்துட்டு போட்டோம், இவர் இந்த சைட்ல இழுத்தா இந்த இழுபறியா இருக்கிற இந்த கூட்டணிக்கு ஒரு டானிக் கொடுத்த மாதிரி இருக்கும். டிஎம்கேங்கிற மாதிரி ஒரு ஆலமரத்தை சாய்க்க ஒரு சரியான சந்தர்ப்பம்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஜோசப் விஜய்னு சொல்லி கூத்துற ஹெச் ராஜா குத்துக்கல்லு மாதிரி இப்ப சும்மா இருக்காரு. கரூருக்கு கழகமே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சீமான் இங்கதான் ஒரு டாக்டிக்கல் எரர் பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஆரம்பத்துல இருந்து விஜய் மேல பாசமா தம்பி தம்பின்னு கூப்பிட்டவரு அவர் திடீர்னு களத்துல தனியா குதிப்பாருன்னு நினைக்கல. தங்கிட்ட யோசனை கேட்பாரு, மிஞ்சி போனா நம்ம கூட இணைஞ்சிப்பாருன்னு நினைச்சிருப்பாரு. தனியா இருந்தா கூட விஜய் என்ன பெருசா பண்ணிட போறாருன்னு கணக்கு போட்டவருக்கு விஜய் மாநாடு நடத்துறதை பார்த்தோன்னா பகீர்னு இருக்கும். அவருக்கு வர்ற கூட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் என்ன நம்மளை கஷ்டப்பட்டு கட்டின கோட்டையை கலைச்சிருவார் போல இருக்கே அப்படின்னு ஒரு எரிச்சல் வருது. நியாயம்தான். கரூர் சம்பவம் தான் இதுக்கு சரியான தருணம்னு விஜய் மேல பழி போடலைன்னா கூட பரவாயில்ல, டிஎம்கேவை குறை சொல்லல. இப்படி நடுவில் நின்னா கிங் மேக்கர் ஆகலான்னு யோசிக்கிறாரா? ஆனா சீமான் சொல்றதுல நியாயம் இருக்கா? இருக்கு. விஜய் கரூரை விட்டு அவசரமா போனது எப்படி பார்த்தாலும் நியாயப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ஆபத்துக்கு உதவாம ஓடிட்டார் அப்படின்னு எலெக்ஷன் டைம்ல பேசு பொருள் ஆகிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காரணம் ஆயிட்டார். டிஎம்கேக்கு இது ஒரு வாய்க்கு அல்வா. வெறும் வாயில முழம் போட்டாலே சும்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு விஜய்க்கு கூட்டணியா நிக்கிற இப்போ பிஜேபியா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, நாளைக்கு ஒரு கூட்டணிக்கு சேரலைன்னா இதையே இவங்களும் சொல்லி காட்டுவாங்க. எழுதி வச்சுங்க. டிஎம்கேக்கு இந்த டைம் ஒரு பிளஸிங். சம்பவம் நடந்த போது ஸ்டாலின் மிக நிதானமா ஒரு முதலமைச்சர் மாண்போடு நடந்து கொண்டார். நோ டவுட்.
இப்ப என்ன கரூர் வழக்குல ப்ராக்ரஸே இல்லையே சார் அப்படின்னு நீங்க கேட்டா கூட, எங்களுக்கு தெரியாது சார், நீங்க தானே சிபிஐ வேணும்னு கேட்டீங்க, சிபிஐ சொல்லட்டுமே அப்படின்னு திசை திருப்பலாம். பழைய குப்பை, ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு மக்கள் கவனத்தை நிறைய திசை திருப்பலாம். எஸ்ஓபி ஜெனரேட் பண்ண டைம் எடுத்துக்கலாம். ஒரு எஸ்ஓபி கூட இல்லாம தமிழ் அரசு, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் இவ்வளவு வருஷமா செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாளான்னைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு இன்னைக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்க. டிவி கேட்ட 2 இடத்துல ஏதாவது ஒன்றை கொடுத்துருக்கலாம், அது 2யுமே கொடுக்காம வேற ஒரு இடத்த ஒரே நாள்ல அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் சொன்னது உண்மைனா 1,00,000 பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. 1,00,000 பேர் வர கல்யாணத்துக்கு 2 நாள் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு போதுமா? ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பார்ட்டி ஃபார்ம் சப்மிட் பண்ண, இன்னொரு பார்ட்டி ஃபார்மாலிட்டிக்கு கழுத்து போட்டிருக்கு. விஜய்க்கு இது ஒரு சரியான வேக்கப் கால், மேக் ஆர் பிரேக் மொமெண்ட். இந்த செட்பேக் அவர் எதிர்பார்க்கல. ஆனா அந்த சினிமேட்டிக்கா என்ட்ரி பண்ணணும்னு காண்பிச்ச அக்கறையில நாளைக்கு பின்விளைவுகள் ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற ஜாகிரதையில கோட்டையை விட்டாரு. நம்ம ஏற்கனவே மாநாடு நடத்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல பண்ணாரு. இதை கண்டு தோண்டு போறாரா, இல்ல துப்பாக்கியில அடி மேல அடி வாங்கின பிறகு தன்னோட புத்தியால வில்லன் அடிச்சு கப்பலை வெடிக்க வைப்பாரு, அது மாதிரி பண்ண போறாரா? அரசியல ரொம்ப திக் ஸ்கின் வேணும், முதல்ல தோல் வேணும். யார் திட்டினாலும் துப்பினாலும் தொடச்சு விட்டுக்கிட்டு ஒண்ணுமே நடக்கலையே, நான் நாட்டுக்காக வந்தேன் அப்படின்னு கூச்சமே இல்லாம நம்ம ஆண்டவர் மாதிரி இருந்தா பொழைச்சுக்கலாம். இல்லைன்னா சினிமா பாணியில சொல்லணும்னா பேக்கப் தான். தனியா நிப்பேன்னு சொன்னவர் இப்ப கொஞ்சம் தள்ளாட்டமா இருக்கிறனால கொஞ்சம் ஜாகிரதையா இருப்போமேன்னு கூட்டணி வச்சுக்கிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு. எடப்பாடியார் மாதிரி உதவியை வாங்கிட்டு துண்டை தூக்கி உறவில்லைன்னு பின்னால சொன்னா விஜய் முழு அரசியல்வாதி ஆயிட்டாருன்னு அர்த்தம். இந்த அடி மிகப்பெரிய அடிதான். ஆனா இதுல இருந்து மீண்டு வந்துட்டாருன்னா உஷாராயிடுவார். ஆக மொத்தம் விஜய் அண்ட் டிவிகே வச்சு விளையாடுற அரசியல் சதுரங்கத்துல யார் ஜெயிக்க போறாங்க? Will he be a pawn or a king? ஃபார் வாட் எவர் ரீசன் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. மக்கள் விஜய் மேல நம்பிக்கை தென்னை மர உயரத்துக்கு இருந்தது, ஆனா அது பனைமர உயரத்துல தான் இருக்கு இப்போ. ஆனா டிஎம்கே எதிர்பார்த்த மாதிரி அது விழல. செகண்ட் இன்னிங்ஸ்ல இறங்கி ஆடுவாருன்னு மக்கள் நம்புறாங்க. நிறைய பேர் அவரை மன்னிக்க கூட தயாராட்டாங்க. கிங் ஆறாரோ இல்லையோ பானா இருக்க மாட்டார், குறைந்தபட்சம் கிங் மேக்கரா இருப்பார் அப்படின்னு இந்த ரவுண்ட்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மீண்டும் சந்திக்கலாம்.